Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம டேஸ்டியான ஹெல்த்தியான பீனட்ஸ் கட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரெடி ஆகிடும். இப்போ நாம் இதுக்காக ஒரு பேன் வச்சு 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி கட்லி செய்யும்போது சுகர் கம்மியாக ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இதுக்காக நான் 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு இதில் ரொம்ப கம்பி பதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நல்லா சுகர் அதில் டிசால்வ் ஆகணும். அதை நல்லா கரைஞ்சி நமக்கு திக்கான பதம் வரணும். இதில் 1/2 ஸ்பூன் நான் ஏலக்காய் பவுடர், அதை நான் சுகரில் சேர்த்து ஏலக்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் தனியாக இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1/4 ஸ்பூன் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும். நான் சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் நாம் ஜஸ்ட்டு ஒரு விரலை தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையும். ரொம்ப தின்னாக தான் இருக்கும், அதாவது ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த கம்பி. இந்த பதம் நமக்கு போதும். ரொம்ப திக்காக கம்பி பதம்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நமக்கு அந்த சிரப் திக்காக இருந்தால் போதும், பிசு தன்மையோடு, அவ்வளோதான். இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆட் பண்ண பிறகு நாம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன் நம்ம பவுடரை ஆட் பண்ணுறோம், அதனால் இது சீக்கிரமாகவே சுகர் சிரப்பில் மிக்ஸ் ஆகி நமக்கு திக்காகி வந்துடும். அதனால் நம்ம கைவிடாமல் ஃபியூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டாலுமே போதும், நமக்கு திக்கான பதம் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா நமக்கு கிடச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நாம் நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இதை நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது ஈஸியாக நமக்கு ஒட்டாமல் வரும். நான் இன்றைக்கி ஸ்டீல் பேனில் செய்கிறேன், அதனால சைடெலாம் கொஞ்சம் ஒட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நாம் நெய் தண்ண பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் விட அது மேலே நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இன்னொரு பட்டர் ஷீட் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா நீங்கள் உருட்டிட்டு ஷேப் போட்டுக்கலாம். நல்லா கிளியரான ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி ஸ்டீல் பிளேட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்பூனோட பேக் சைடு நெய் தடவிட்டு அது மேலே தட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம நைஃப் வச்சு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சில்வர் ஃபாயில் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கடையில் கிடைக்கிற காஜு கட்லி போலவே இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனாலும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு அதே போல் தான் இருக்கும். நமக்கு மைல்டு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிள்ளைங்களுக்கு இதுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த திக்னஸ் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்தான். இன்னும் கூட நீங்கள் நல்லா தின்னாக சப்பாத்தி கட்டில் உருட்டி எடுத்திங்கன்னா நல்ல ஷேப் உங்களுக்கு கிளியராக சூப்பராக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஸ்பூனில் தட்டி எடுத்தேன், அதனால் மேலே உங்களுக்கு ஷேப் அந்தளவுக்கு கிளியராக இல்லை, ஆனால் நமக்கு ரொம்ப சூப்பராக ஸ்வீட் கிடச்சிது. அதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு காஜு கட்லி போலவே இருந்தது. ஸோ நீங்களும் இது போல் 1 கப் பீனட்ஸில், அதாவது வேர்க்கடையில் இத்தனை பீசஸ் ஸ்வீட் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பீனட் ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் இது போல் நீங்கள் காஜு கட்லிக்குள்ளே செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, நமக்கு பீனட்ஸ், அதாவது வேர்க்கடலை ஹார்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ இது ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. ஏன்னா நம்ம சுகர் இதில் ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஹைஜீனிக்காக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம்.
நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பார்த்து உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.